தீமை ஒன்று நேர்ந்திடாமல் என்னை காக்குமென்று. தீமை ஒன்று நேர்ந்திடாமல் என்னை காக்குமென்று. என் தாயின் கருவில் இருந்து நீரே என் பாதுகாப்பு. என் தாயின் கருவில் இருந்து நீரே என் பாதுகாப்பு. சிறுமையும் எளிமையுமானவன் சிறுமையெளிமையும் மானமனிதன் நானும் நினைவாகிறேன். சிறுமை எளிமையும் மானமனிதன் நானும் நினைவாகிறேன். நீரனுடையும் என்னை காக்கும் தேவனை பாடுவேன். நீரனுடையும் என்னை காக்கும் தேவனை நான் பாடுவேன். என் தாயின் கருவில் இருந்து நீரே பாதுகாப்பு. என் தாயின் கருவில் இருந்து நீரே பாதுகாப்பு. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆராதனை வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நீதிமானின் விருப்பமும் பிரயாசமும் என்கிற தலைப்பிலே எனக்கு முன்னால் எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்துக்கலாம். 45 நிமிஷங்கள் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24வது வசனம். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 10:16. நீதிமான் பிரயாசம் ஜீவனையும் துன்மார்க்கருடைய விளைவோ பாவத்தையும் பிறப்பிக்கும். ஹல்லேலூயா. நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும். ஹல்லேலூயா. 2 காரியங்கள் கவனியுங்கள். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். இன்னொரு பக்கம் நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், இதில் விருப்பம் வரும்போது பிரயாசம் வந்துடும். ஹல்லேலூயா. சிலர் குடும்பத் தலைவர்களுக்கு திடீர்னு ஒரு விருப்பம் வரும் பாருங்க. என்ன விருப்பம்னா, நல்ல பிரியாணி வச்சு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு விருப்பம் வருதா? வரமாட்டேக்கா? இன்னும் அமைதியெல்லாம் இருக்கீங்க. வந்த உடனே இப்போ பிரியாணிக்கு தேவையானதை முதல்ல கலெக்ட் பண்ணுறதுக்கு பிரயாசப்படுவாங்க. அப்புறம் ஹஸ்பண்டுக்கிட்டே பிள்ளைகிட்டே போய் கொஞ்சம் என்ன எடுத்துகிட்டு வாங்க, கொஞ்சம் மட்டன் ஆர் சிக்கன் எடுத்துகிட்டு வாங்க. ஸ்தோத்திரம். இப்போ பிரியம், விருப்பம், இப்போ பிரியாணி விருப்பம் இப்பொழுது எதில் போகிறது? பிரயாசத்தில் போகிறது. அதுக்கு காய்கறியை வெட்டி, அப்புறம் இஞ்சி நறுக்கி, பூடு நறுக்கி, முந்திரி பருப்பு நறுக்கி எல்லாத்தையும் வச்சு ரெடி பண்ணி அந்த கிச்சனில், அந்த இப்போ இருக்க கிச்சனில் அந்த இது இல்லை, நான் போன வாரம் கூட சொன்னல, என்னது, அந்த வெண்டிலேஷன் இல்லாமல்
அதுக்குள்ளே வெக்கையில் கடந்து கஷ்டப்பட்டு வேர்வை கொஞ்சம் வெளியே போகுதா இல்லை உள்ளே விழுதான்னு தெரியல, எப்படியோ பண்ணி இப்போ பிரியாணியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த பிரியாணியிலே 2 காரியம் இருக்கிறது. ஒன்று விருப்பம் இருக்கிறது, இன்னொன்று பிரயாசம் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை செய்வதற்கும் நாம் இந்த உலகத்திலே காரிய சித்தி உள்ளவர்களாய் வாழுவதற்கும். என்ன சித்தி? ஆமாம், உங்கள் அம்மா கூட பிறந்த தங்கச்சி யார் உங்களுக்கு? சித்தி. ஆனால் அந்த சித்தியை சொல்லலை. இது என்ன சித்தி? காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். அப்போ நம்ம காரிய சித்தி உள்ளவர்களாய் மாறுகிறதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே பிரயாசப்படுகிறோம். அல்லேலூயா. விருப்பம் வந்த உடனே என்ன வருது? பிரயாசம் வரும். பாருங்க, யாக்கோபு தன் மாமா வீட்டுக்கு போனான், வேற யார் வீட்டுக்கும் போல. மாமா வீட்டுக்கு போனால் அங்கே 2 பியூட்டிஃபுல் லேடி வாஸ் தேர். அல்லேலூயா. அதில் யங்கர் லேடி ரேச்சல் வாஸ் வெரி பியூட்டி. உடனே மாமா கிட்ட கேட்டான், மாமா உன் பொண்ணை கொடு. மாமா இல்லை அது கரெக்டு உறவு முறை கரெக்டாக இருக்கும் பாருங்க. ஆக்சுவலாக கெட்டணும்னா யாரை தான் கெட்டணும்னா மாமா பிள்ளைகளை தான் கெட்டணும். அல்லேலூயா. சிலர் மாமாவை கெட்டுவாங்க, அது இங்கே உள்ள வழக்கமாக இருக்கலாம். மாமாவை கெட்டுறது நோ நோ. இவன் நேரம் எங்கே போனான் பாருங்க, மாமா வீட்டுக்கு தான் போனான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மாமா வீட்டில் போய் அந்த ராகேல் மேலே பிரியம் வைத்தான். பிரியம் வச்ச உடனே இந்த கள்ளப்பைய மாமன் என்ன செஞ்சான்? அவனை வேலை செய்ய வச்சான். எத்தனை வருஷம் வேலை செய்யணும்? 7 வருஷம். அல்லேலூயா. ஆமென். எதற்கு? அந்த ராகேலை திருமணம் செய்வதற்கு. நல்லா கவனிங்க, எங்கெல்லாம் விருப்பம் வருகிறதோ அங்கெல்லாம் என்ன வருகிறது? பிரயாசம் வருகிறது. 7 வருஷம் ஹார்ட் ஒர்க் அந்த டெசர்ட்ல. அவன் ராகேல் மேலே வைத்த பிரியத்தினாலே அந்த 7 வருஷம் 7 நாளா போயிடுச்சு. எனக்கு அன்பானவர்களே, எதன் மேல பிரியம் வைக்கிறோமோ அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரயாசப்பட வேண்டும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீதிமானுடைய விருப்பமும் நல்லது, நீதிமான் பிரயாசப்படுறதும் நல்லது. அது 2ம் பிளஸிங். ஹல்லேலூயா. இப்ப நீதிமான் முதல்ல விரும்புகிறான். ஒரு வீடு கட்ட விரும்பிட்டாங்கன்னா அவங்க முக ரூபமே மாறிடும். அவங்க எண்ணமெல்லாம் போகிற வீடெல்லாம் அந்த மாடல் பார்ப்பாங்க. ஒரு வீடு புதுசாக பால் காய்ச்சிட்டுனா என்ன செய்வாங்க? உள்ளே போய் அந்த மாடலை பார்ப்பாங்க. இந்த மாதிரி கிச்சன் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். மைண்டில் பார்த்தீங்கன்னா அந்த வீடு கட்டி முடித்து பால் காய்ச்சி உள்ளே போகிறது வரை இவங்க ஆள் ஒரு சைஸாக இருப்பாங்க. யாரு கூடயும் சரியாக பேச மாட்டாங்க. காலையில் வீட்டில் போய் தண்ணி நினைப்பாங்க, பணம் எப்படி பரட்டுறது, லோன் எப்படி வாங்குறது, இந்த மாதிரி அந்த வீட்டில் எப்படி உட்கார்றது, அந்த வீட்டில் ஹாலில் உட்கார்றது, இதெல்லாம் கற்பனை பண்ணி இந்த விருப்பம் வந்த உடனே அடுத்து என்ன வருகிறது? பிரயாசம் வருகிறது. சிலருக்கு விருப்பமும் வர்றதில்லை, பிரயாசமும் வர்றதில்லை. அங்கே தான் பிரச்சனையே இருக்கிறது. நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை விரும்புங்கள். அல்லேலூயா. ஆமென். ஏதாவது ஒரு காரியத்தை விரும்புங்கள், பெற்றுக்கொள்வதற்கு விரும்புங்கள், அல்லது அதை சாதிப்பதற்கு என்ன செய்யுங்கள்? விரும்புங்கள். இந்த விருப்பம் உங்களுக்கு வந்த உடனே தான் என்ன வரும்? பிரயாசம் வரும். வேலை இல்லை அப்படின்னு ஒருத்தங்க சொன்னா எப்படி இருக்கும் பாருங்க. எனக்கு வேலை இல்லைங்க, நான் சும்மா இருக்கிறேன் அப்படின்னு யாராவது சொன்னால் எப்படி இருக்கும்? நான் இருந்த ஊரில் எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்கன்னா அதில் யாராவது ஒருத்தர் லீவ் போட்டு உக்காந்துட்டான்னு வைங்க, இந்த வீட்டில் இருக்கிற பெருசுக்கு அவனை
விடவே விடாது. நீ ஏன் வேலைக்கு போல, நீ ஏன் வேலைக்கு போல, இவன் இப்படி பதிலை சொல்லி ஓயறதுக்கு பதிலாக அவன் என்ன பண்ணிடுவான், வேலைக்கே போய் தொலைஞ்சிடுறையா. அதில் இந்த பாலவாடி டீச்சர்ஸ்னு இருப்பாங்க, அவங்க இந்த லைன் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒருத்தனை விட்டுருப்பாங்க. அவன் பார்க்க வருவாங்க, அவங்க வேற கேட்பாங்க. எல்லாம் ரோட்டில் போகிற நாய் கூட கேட்கும், நீ வேலைக்கு. அந்த தொல்லைக்கு பயந்துக்கிட்டே 2 காரியத்துக்கு ரொம்ப டிஸ்டர்ப். இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலையா, நீ ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்னு எல்லாரும் கேட்ட அவனுக்கு என்ன வந்துடும், அந்த தம்பிக்கு மணப்பெண் மாதிரி ஆயிடுவான், வெக்க வந்துடும். அதே மாதிரி வேலைக்கு போகலையா அப்படின்னாலே அங்கே ஒரு 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 ஏதோ ஒரு பெரிய கொலை செஞ்ச மாதிரி இருக்கும். நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நமக்கு முன்னாலே ஒரு பிரியம் இருந்தால் அதற்காக பிரயாசம் இருக்கும். அல்லேலூயா. எதிலையாவது கர்த்தருடைய காரியமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காரியமாக இருந்தாலும் சரி, அதில் பிரியம் வந்தால் என்ன வந்துடும், பிரயாசம் வரும். அல்லேலூயா. எதன் மேல பிரியம் வைக்கிறோமோ அதற்காக நாம் இரவு பகலாய் பிரயாசப்படுகிறோம். அல்லேலூயா. ஆமென். ஆனா நீதிமானுடைய பிரயாசமும் நீதிமானுடைய விருப்பமும் இந்த உலக மனிதனுடைய பிரயாசம் விருப்பத்தை காட்டிலும் வித்தியாசமானது. அல்லேலூயா. எப்படின்னா, உலக மனிதன் தனக்குள்ளாகவே பிரியப்படுகிறான், விரும்புகிறான், பிரயாசப்படுகிறான். ஆனால் ஒரு நீதிமான் தேவனுடைய சமூகத்தில் இருந்து அந்த பிரியத்தை பெற்று அந்த விருப்பத்தை பெறுகிறான், தேவனோடு இணைந்து பிரயாசப்படுகிறான். இப்ப நான் சொல்ற வேலை செய்யறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவுதானே அவங்க அல்லேலூயா? அப்ப நிறைய சோம்பேறிகள் இருக்கீங்களா? வேலையை தேவனோடு செய்யறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். குறைஞ்சிச்ச சத்தம். வேலை செய்றீங்க, ரைட்டு, ஆனா உங்க வேலையை தேவனோடு செய்றீங்களா? அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க தேவனோடு என் வேலையை செய்கிறேன்? ஹவுஸ் ஒய்ஃபும் வாங்க. இந்த பயோடாட்டாவிலலாம் ஃபாதர் இன்ஜினியர், மதர் ஹோம் மேக்கர். மதர் என்ன மேக்கர்? ஹோம் மேக்கர். ஹவுஸ் ஒய்ஃபுக்கு பதிலாக இப்போ எப்படி போடுவாங்க? மில்க் மேக்கரில் ஹோம் மேக்கர். வீட்டையே உருவாக்கி கையில் கொண்டு வைக்கிறவங்க தான் மனைவி. அல்லேலூயா. அப்போ அவங்கள போய் வேலை செய்யாமல் இருக்கவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கன்னா சொல்ல முடியுமா? நான் சொல்கிறேன், வெளி வேலை போகிறவங்க காட்டிலும் வீட்டில் இருக்கிறவங்க செய்கிற வேலை தான் அதிகம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா ஒருத்தர் இல்லையா? அப்போனா வெளி வேலைக்கு போகிறவங்க தான் இங்கே இருக்கிறதுல அதிகம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆகவே எல்லாவற்றிலையுமே என்ன இருக்கிறது? பிரயாசம் இருக்கிறது. ஆனால் அந்த பிரயாசம் ஆண்டவரோடு கூட பிரயாசப்படுகிறவன் தான் நீதிமான். ஓ, ஆண்டவரோடு கூட விருப்பப்படுகிறவன் தான் நீதிமான். நீ ஆண்டவரோட விரும்பிப்பாரு, ஆண்டவரோட பிரயாசப்பட்டு பாரு, அந்த காரியத்தை சப்போர்ட் பண்றதுக்கு கர்த்தரே வந்து நிப்பாரு. ஹல்லேலூயா. ஆமென். சிலர் ஏற்றி விட்டு ஒதுங்கிறவன் தெரியுமா? டேய், நீ தைரியமா கொண்டு குடுறா, நான் பார்த்துக்கிறேன்டா. என்னத்தை குடுறா? தைரியமா கொண்டு லெட்டரை குடுறா, நான் பார்த்துக்கிறேன்டாம்மா. இவன் போய் எப்படியோ தைரியத்தை வளைச்சிட்டு லெட்டரை கொடுத்துருவான். அதுக்கு பிறகு அவங்க அண்ணன் ஃபோன் பண்ணுவான். யாருக்குள்ள அண்ணே? பொண்ணோட அண்ணன். நான் சொன்னேன், யாருக்கு லெட்டர் கொடுத்தாலும், அது பொண்ணு நான் போட்டிருக்கு, யாருக்கு லெட்டர் கொடுத்தானோ அவங்க அண்ணன் ஃபோன் பண்ணுவான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் முறை மாப்பிள்ளை ஃபோன் பண்ணுவான். இந்த ஃபோன் பண்ண 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 இவன் நடிக்கிட்டே மச்சாம்பா அவன் போன வச்சான், ஓடியே போயிடுவான். யாரும் சப்போர்ட் இருக்க மாட்டாங்க. யாரும் நீங்க தேவனோடு ஒரு காரியத்தை செய்தா கடைசி வரை கர்த்தர் சப்போர்ட்டா இருப்பாரு.
தேவன் விரும்பினது உங்க விருப்பமாக இருக்குமானால் கர்த்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் விரும்புகிறதை நீ விரும்ப வேண்டும். தேவனோடு உங்கள் பிரயாசப்படணும். பாருங்க, பேதுரு நம்ம பாட்டில் அழகா அருமையா நீங்க எல்லாம் பாடுறீங்களே, வெறுமையான படகை தேடி வந்தாரு. வெறுமைதான். ஆனா பேதுரு படகை என்ன செய்தான்? அந்த வெறுமையை அவருக்கு கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க, பேதுருக்கிட்ட ஆண்டவர் வந்து, பேதுரு நீ எனக்கு போட்டை கொடுத்த, நான் போட்டில் போய் ஏறி உட்காந்துக்கிட்டேன். நீங்களாம் இப்போ என்ன பண்ணுங்க, கரையில் நின்று வேடிக்கை பாருங்களா, நான் இப்போ என்ன செய்கிறேன் பாரு, இப்படி பாரு, இந்த போட்டு இப்போ நிரம்ப போகுது பாரு. நீ நிரம்பாத போட்டை பார்த்து பார்த்து விரும்பாம போய்கிட்டு இருக்க. ஆனா நீ விரும்பி பிடிச்ச மீன் இப்ப ஒண்ணுமே உனக்கு கிடைக்கல, விரும்பாததா போயிடுச்சு. இப்ப நீ கரைக்கு போகு, நான் அங்கிருந்து போட்டை நிரப்ப போறேன்னு சொன்னாரா? இல்லை இல்லை. நீ போட்டை கொண்டு எடுத்துக்கிட்டு ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் உங்கள் வலைகளை போடுங்கள். பேதுரு சொன்னது கூட செய்யலாம், வலைகளை அப்படின்னாரு. இவன் போட்டது ஒக்கட்டி வலை. ஆனா கர்த்தர் சொன்னது வலைகளை போடுங்கள். அவன் எத்தனை வலை அன்னைக்கு போட்டிருந்தாலும் வெறுமை நிறைவாயிருக்கும். ஏன்னா இப்ப தேவனோடு. இப்ப மாஸ்டர் என்ன சொல்லிட்டு போறாரு? என்ன சொன்னார் மாஸ்டர்? பேதுரு தான் மாஸ்டர். என்ன சொன்னாரு? ஆண்டவரே, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்று வகப்படவில்லை, ஆகிலும் இப்ப நீங்களும் நானும் போய் வேணா போட்டு போடலாம், போய் வலைய போடலாம். உம்முடைய வார்த்தை, எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய வார்த்தையின்படி படியே வலையை போடுகிறேன். அவ்வளவுதான். இப்ப பிரயாசம், இப்பவும் பிரயாசம் தான், அப்பமும் பிரயாசம் தான். இயேசு இல்லாத வாழ்க்கையிலும் பிரயாசம், இயேசு இருக்கிற வாழ்க்கையிலும் பிரயாசம். ஆனா பிரயாசத்துல வித்தியாசம் என்ன? முத வாழ்க்கையில அவர் இல்லை, ரெண்டாவது வாழ்க்கையில பிரயாசத்துல கூட இருக்கிறாரு. நீங்க எந்த பிரயாசத்தை எடுத்தாலும் கர்த்தர் கூட இருப்பாரு. ஹல்லேலூயா. ஆமா, நீங்க எந்த ரிஸ்க் எடுத்தாலும் கர்த்தர் உங்க கூட இருப்பாரு. ஹல்லேலூயா. அதான் நீதிமானுடைய பிரிவிலேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதிமானுடைய ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. அவரை சேர்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். எதுவா இருந்தாலும், பிசினஸா இருக்கலாம், அல்லது தொழிலா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், ஈவன் ஊழியமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அவரோட சேர்த்து நம்ம வேலையை ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. அப்ப நீதிமானின் விருப்பம். இன்னொன்னு 11:23, நீதிமான்களின் ஆசை நன்மையே. நீதிமான்களின் ஆசை, எல்லாரும் சொல்லுங்க, அது என்னது? நன்மையே. அந்த ஆசைக்கு இன்னொரு பேர் தான் என்னது? விருப்பம், வாஞ்சை, தாகம், இப்படி நிறைய இருக்கு. அப்ப நீதிமானுடைய ஆசை எப்படிப்பட்டது? நன்மை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அதுக்கு அடுத்த வசனம், துன்மார்க்கன் வார்த்தை, துன்மார்க்கனுடைய நம்பிக்கையோ கோபாக்கினையாய் முடியும். கோபாக்கினையாய் முடியும். நீதிமானுடைய ஆசை நன்மையை. அப்படின்னா அது இப்படி சொல்றேன், நீதிமானுக்கு வரும் ஒவ்வொரு ஆசையும் நன்மைக்கு ஏதுவாக ஆசையாக மாறும். ஹல்லேலூயா. நீதிமானாகிய தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு வருகிற ஒவ்வொரு விருப்பமும் அது தீமைக்கானதாக அல்ல, அது எதற்கானதாக இருக்கும்? ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, தமிழகமே கொந்தளிச்சு போயிருக்கு. ஒரு நல்ல முதல்வரை கொடுத்தாருன்னு நம்ம சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த முதல்வரை பதவி விட்டு விலகுங்கன்னிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்? துன்மார்க்கனுடைய தீமை, அவனுடைய விருப்பம். அவன் என்ன பண்ணணும்? எதையாவது ஒன்றை போட்டு ஜனங்களுக்கு சாராயம் நீ கொடுத்து பணக்காரனாகணும். அதில் எத்தனை உயிர் போனாலும் அதை பற்றி அவனுக்கு கவலையே இல்லை. அது எப்படி முடியுது பாருங்க, கோபாக்கினையாய் முடியும். துன்மார்க்கனுடைய எதிர்பார்ப்பு அழிவு, அழிவுல முடியும். யார் செத்தான? ஒருத்தன் செத்து இருக்கான், அவன் செத்த வீட்டுக்கு போனவனுக்கெல்லாம் ஊற்றி கொடுத்துருக்காங்க. கொடுமை. இந்த கொடுமை
இது பீகார் வேற எங்கேயாவது நடந்துருந்துச்சுன்னா படிப்பறிவு இல்லாத ஜனங்களையா எப்படியும் போயிட்டு போகலான்னு சொல்லலாம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்னா நம்ம இன்னும் வெள்ளையனை வெளியேற சொல்லிட்டோம், இன்னும் புத்தி வரல. நேற்று ஒரு நியூஸில் ஒருத்தர் சொன்னால், ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், சுகமாயிட்டான். கொஞ்சம் உடனே ஹாஸ்பிட்டல் போயிருப்பான் போலுக்கு, சுகமாயிட்டான். வீட்டுக்கு வந்தவன் அவன் வாங்கி வச்ச பாக்கெட்டு இன்னும் 3 பாக்கெட்டு மிச்சம் இருந்திருக்கு. என்ன பாக்கெட்டு? இந்த கள்ளச்சாராய பாக்கெட். அவன் பார்த்தான், மறுபடியும் அதை எடுத்து குடிச்சிட்டு 2ஆம் நாளில் இறந்து போயிட்டான். அப்போ இது ஆட்சியாளர் தப்பா இல்லை இது யார் தப்புன்னு இன்னும் அனலைஸ் பண்ணவே முடியலை. இந்த அளவு ஆனால் அதை வச்சு பணம் சம்பாதிச்சவே கோடியாய் அவன் உலகத்துக்கு கொடுத்தது நன்மை எல்லாம் என்னது? தீமை. ஆனால் ஒரு நீதிமான் ஒரு காரியத்தை விரும்பினான்னா அதில் தீமை இருக்காது, அதில் நன்மை தான் இருக்கும். இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் நீதிமான்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்குள்ள ஒரு விருப்பம் வந்துச்சுன்னா அதில் என்ன இருக்காது? அதில் தீமை வராது. 4 பேர் கெட்டு போகணும் இல்லை, 4 பேர் வாழணும். ஆமென் சொல்லுங்க. 4 பேர் நல்லா இருக்கணும். ஆமென். 4 பேர் ஆசீர்வாதமா இருக்கணும். அப்ப நீதிமானுடைய விருப்பம் நன்மைக்கு ஏதுவானது. ஹல்லேலூயா. நன்மைக்கு ஏதுவானது. ஹல்லேலூயா. அதனாலதான் சங்கீதம் 27:13 நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய நன்மையை காண்பேன். கொஞ்சம் உணர்ச்சியா தான் சொல்லுங்களேன். நான் எவ்வளவு உணர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. யாருடைய நன்மை? கர்த்தருடைய நன்மை. மாமியார் விட்டு மாமனார் விட்டு நன்மை இல்ல. ஹல்லேலூயா. ஆமென். யாருடைய நன்மை? ஆமென். கர்த்தருடைய நன்மையை காண்பேன். எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம கர்த்தருடைய நன்மையை காண்போம். ஹல்லேலூயா. தாவீதுனுடைய கன்ஃபஸ் பாத்தீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நன்மையை காண்பேன். நன்மையை காண்பேன். விசுவாசிங்க, சொல்லுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காண்பேன். கர்த்தருடைய உயர்வை காண்பேன் என் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன். I will seek his goodness. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காண்பேன். கர்த்தருடைய உயர்வை காண்பேன். இதெல்லாம் சொல்றீங்களே, ஒரு எழுப்புதலை காண்பேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் தரும் எழுப்புதலை காண்பேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு. எழுப்புதலை பார்ப்போன்னு எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க? ஹல்லேலூயா. எழுப்புதல் வந்துட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஹல்லேலூயா. நான் அனுபவிச்சேன் எழுப்புதலை. நம்மளை அறியாமல் ஒரு வாஞ்சை, எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும், முன்னாடி போய் உட்காரணும். யார் பிரசங்கம் பண்ணாலும் முன்னாடி போய் உட்காந்து பிரசங்கத்தை கேட்கறது, பாட்டு பாடணும், ஜெபிக்கணும், உபவாசம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை எந்த பாஸ்டரும் அறிவிப்பு கொடுக்காமலே வந்துடும். அதுக்கு பேர் தான் எழுப்புதல். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று நீதிமானுக்குள்ள என்ன இருந்துகிட்டே இருக்கணும்? ஆசை இருந்துகிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஆசை வரும்போது, விருப்பம் வரும்போது நமக்குள்ள என்ன வருகிறதுன்னு சொன்னேன்? பிரயாசம். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு முருங்கைக்காயை நான் சொந்த முருங்கைக்காய்னா சொந்த இடத்துல வச்சு, ஆமென், அது வளர்ந்து அது காய்த்து அதை நான் பறித்து குழம்புல போட்டு, குழம்பு வச்சு கிடையாது, குழம்புல போட்டு நான் அதை என்ன செய்ய வேணும்? சாப்பிடணுன்னா முதல்ல ஒரு முருங்கை கம்பை கொண்டு வைக்கணும். இப்போ மானேஸ்வரில் பார்த்தீங்கன்னா பெரிய 2 முருங்கை மரம் வந்துச்சு. பக்கத்தில் யாரும் இன்னும் அது யார் வேணாலும் வச்சுக்குவாங்க. 2 பேர் வாழையை வச்சு விட்ருக்காங்க. அப்புறம் இன்னொரு முருங்கை பண்ணி காலையில், ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு காலையில் பார்த்தா இன்னொரு முருங்கை மரத்தை வச்சுருக்காங்க. அதுவும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு.
அதுக்கு தண்ணி ஊற்றணும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அதுக்கு நான் பிரயாசப்படணும். அதை நான் அனுபவிக்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நீதிமானாகிய எனக்குள்ளே பிரயாசம் விருப்பம் வரும்போது அந்த விருப்பம் எப்படி மாறுகிறது? பிரயாசமாய் மாறுகிறது. அல்லேலூயா. இப்போ நீதிமானுடைய ஆசை நன்மைன்னு சொன்னேன். அப்போ நம்மகிட்ட இருந்து வர்ற விருப்பமெல்லாம் என்னதான்? நன்மை. நம்ம யாருக்குமே எந்த தீங்கும் செய்ய போகிறதில்ல. இதுவரை என்னைக்காவது பஸ்ஸை மறிச்சிருக்கிறோமா? இதுவரை ட்ரெயினை மறிச்சிருக்கோமா? இதுவரை ஃப்ளைட்டை மறிச்சிருக்கோமா? ஃப்ளைட்டை மறிக்க முடியாது. இதுவரை ஏதாவது கல்லெறிஞ்சிருக்கோமா? ஆமென். யாரையாவது திட்டியிருக்கிறோமா? ஒன்றும் இல்லை. கிறிஸ்தவன் பூமிக்கு உப்பு, கிறிஸ்தவன் இந்த இந்தியாவுக்கு நன்மை. அதை என்னைக்கு நம்முடைய ஆட்சியாளர்கள் உணர போகிறாங்களோ அன்னைக்கு தான் எழுப்புதல். ஹல்லேலூயா. ஆனால் சிலருடைய விருப்பம், துன்மார்க்கனுடைய விருப்பம் நிறைவேறாது ராஜா. அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. ஏன்னா கிறிஸ்தவனெல்லாம் வெளியேற்றிடுவாங்களாம், முஸ்லீம்களெல்லாம் வெளியேற்றிடுவாங்களாம். அது உங்கள் விருப்பங்க. உங்கள் விருப்பத்துக்கு நாங்கள் தடை சொல்லவே முடியாது. இவன் ஒருத்தன் விரும்பினா பாருங்க, தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்கள் மேலே திருப்தி ஆகும்னா. யாரு? பார்வோன். யார? இந்த அப்பாவி இஸ்ரேல் மக்களை என்ன பண்ணுவானா? தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவனிடத்தில். வாய்ப்பில்லை ராஜா. இவர் அப்படித்தான் வர்றாரு. யாரு? பார்வோன் சேனையோட வர்றாரு. எப்படி வர்றான்? தொடருவேன், பிடிப்பேன். ஆமென். தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். இது என்னமோ பார்த்தேன் மலைத்தேன் மாதிரி இருக்குது. தொடருவேன், பிடிப்பேன், என்ன பண்ணுவேன்? கொள்ளையாடி என் ஆசை அவர்களில். அவன் ஆண்டவர் பார்த்தார், இதுதான் அவன் ஆசையா? என் மக்கள் எல்லாம் தண்ணிக்குள்ள விழுந்து சாக்கணும், இதுதான் அவன் ஆசையா? இப்போ என்ன நடக்குன்னு பாரு. அல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஆண்டவர். இது ஒரு பெரிய நல்ல சப்ஜெக்டு. இந்த மெசேஜ் வேறு ரூட்டு. இப்போ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டேன். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய ஆசை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுமே ஒழிய சாத்தானுடைய ஆசை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாது. சாத்தான் உங்களை கீழே தள்ளி உங்களை அடித்து நொறுக்கி இந்த சபையை ஒன்றுமில்லாமாக்கி தொடருவேன், பிடிப்பேன். ஆண்டவர் சொன்னார், வாய்ப்பில்லைப்பா தம்பி, வாய்ப்பில்லை. இப்போ என்ன நடக்குதுன்னு நின்று பாருன்னாரு. பார்வோன் நின்றுக்கிட்டு இருக்கான். இஸ்ரேல் செங்கடலில் கலந்து போயிட்டாங்க. இவர்களும் பார்வோன் படை வீரர்களும் கடக்க போனாங்க. கரெக்டாக சென்டரில் வச்சு அனுப்பிட்டாரு. ஆண்டவருக்கு எப்போ எவனை எங்கே வச்சு பிடிக்கணும்னு நல்லா தெரியும். ஞானிகளை அவர் தம்முடைய தந்திரத்தில் பிடிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சில காரியங்கள் குறுகுறுன்னு வருது, ஆனாலும் அதை நான் ஸ்கிப் பண்ணி போகிறேன். அல்லேலூயா. எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரை யாரை எங்கே வச்சு பிடிக்கணும், எங்கே வச்சு நிறுத்தணும், எங்கே வச்சு ரட்சிக்க வைக்கணும், எங்கே வச்சு அவனை பச்சிக்கணும்னு நல்லா ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமானுடைய ஆசை நன்மை. இன்னொன்று நீதிமானுடைய விருப்பம் தயவுள்ளது. பிலிப்பியர் 2:13 ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ அந்த சித்தம்னு வருதுல்ல, இதுக்கு வில்லுக்கு விருப்பம் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கிறது. இப்போ என்ன படிங்க? தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி, தயவுள்ள விருப்பத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களிலே உண்டாக்குறவராய் இருக்கிறார். நல்லா கவனிங்க. நீதிமானுக்குள்ளே வருகிற விருப்பம் அது தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படி வர்ற விருப்பம். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். தேவனே தமது தயவுள்ள விருப்பம். அல்லேலூயா. பாருங்க, யூதர்களுக்கு ஒரு ராணி தேவைப்பட்ட போது அங்கே அனாதையாக இருந்த எஸ்தர் மேலே கர்த்தருடைய கண்களில் எஸ்தருக்கு கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைச்சிச்சு? தயவு கிடைத்தது.
இப்போ தேவனுடைய தயவுள்ள சித்தம் நமக்குள்ளே விருப்பத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. முதல்ல நீதிமானுடைய விருப்பம் எப்படிப்பட்ட விருப்பம்னு சொன்னேன், நன்மையை கொண்டு வருகிற விருப்பம். ரெண்டாவது நீதிமானுடைய விருப்பம் தயவுள்ள விருப்பம். ஹல்லேலூயா. இப்போ கவனிங்க, இப்போ இந்த உலக மனிதனுடைய விருப்பம் எப்படி இருக்குன்னு பாருங்க. எபேசியர் 2:3 அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். நல்லா கவனிங்க. இப்போ முன்னாடி இந்த உலகத்தால நம்ம இருந்தபோது, அல்லது உலகத்தான் எப்படி விரும்புறான்னா, அவன் மனசும் மாம்சம். நல்ல இது ரொம்ப கவனிக்கணும். நீங்க நமக்குள்ள வர்ற விருப்பமெல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து வர்றதில்லை. நல்லா கவனிங்க. எல்லா விருப்பமும் தேவன் நமக்கு கொடுக்கிறவைகள் அல்ல. நம்ம சொந்த மாம்சத்திலிருந்து, நம்ம சொந்த மைண்டிலிருந்து சில விருப்பங்கள் வரும். தேவனுடைய விருப்பம் சிம்சோன், அது என்னது, இந்த முடி வெட்டாமல் இருப்பாங்களே, என்னது அது, நரசரேயனா இருக்கட்டும் நீ தேவனின் விருப்பம். ஆனால் சிம்சோனின் விருப்பம் வேற. அவன் திம்னாத்துக்கு போனான். சிம்சோன் எங்க போனா? திம்னாத்தில் யாரை பார்த்தா? தெலீலாள் என்கிற ஒரு வேசியை பார்த்தான். கவனிங்க, சிம்சோனுடைய அழைப்பென்ன? அவன் நசரேயன். ஹல்லேலூயா. இது தேவனுடைய விருப்பம். ஆனா இவனுடைய மனசும் மாம்சமும் எதை விரும்பிச்சு? தெலீலாளை விரும்பிச்சு. அவன் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றான், எனக்கு ஒரு பொண்ணு பார்த்துட்டேன், நானே பார்த்துட்டேன், அவன் என் கண்ணுக்கு எப்படிப்பட்டவளா இருக்கிறா? பிரியமானவளா இருக்கிறாள். நீங்கள் இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். நீங்கள் இதே எல்லாத்துக்கும் எடுத்துக்கிற கூடாது, எல்லாத்துக்கும் இந்த இதே எடுத்துக்கிற கூடாது. இது ஃபார் எக்ஸாம்பிள். கவனிங்க, நிறைய நேரத்தில் நம்ம மைண்டில் வருகிற விருப்பங்கள், நம்முடைய மாம்சத்தின்படி வருகிற விருப்பங்கள், இந்த விருப்பம் தேவனுடைய விருப்பம் அல்ல. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். சிலர் என்ன சொல்றாங்க, நான் ஆண்டவருக்காக தானே செஞ்சேன், ஆண்டவருக்கு தானே இதை செஞ்சேன் அதை செஞ்சேன். உங்களுக்குள்ள வர்ற விருப்பம் தேவ சித்தத்தின்படி வருகிறதா இல்ல சுய சித்தத்தின்படி வருகிறதா என்பதை should find out there. அதை என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். இப்போ நல்லா கவனிங்க, எல்லாரும் லிசன் மீ. நான் போன வாரமே சொல்லியிருக்கிறேன், வசனத்தை வாசிக்கிற நேரம் மட்டும்தான் பைபிளை படிக்கணும், பார்க்கணும். அது கூட இப்போ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீனில் போட்டுருவாங்க. 3/4 மணி நேரம் நீங்கள் தயவுசெய்து என்னையே பார்த்தீங்கன்னா தான் நான் கொடுக்குற செய்தி விளங்கும். இப்போ கவனிங்க, 2 விதமான விருப்பம். ஒன்று தேவனிடத்திலிருந்து வருகிறது, அல்லேலூயா. இன்னொன்று himself, அவனுக்குள்ளே இருந்து வருகிறது. அந்த 2 விருப்பம் உருவாகிற இடத்தை சொல்லித்தரேன் பாருங்க. தேவனுடைய விருப்பம் எங்கிருந்து வரும்னா நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும். the will of God, அல்லேலூயா. சுய சித்தம் எங்கிருந்து வரும்? மைண்டில் இருந்து வரும். மைண்டோட சேர்ந்து மாம்சமும் சேர்ந்துக்கணும். மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. இதை நீங்கள் கவனிக்கணும். ஆகவே எல்லா விருப்பமும் தேவனுடைய விருப்பம் அல்ல. சிலர் டக்கடி முடிவெடுப்பாங்க, அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன், ஆனை ஆக்கிறேன் பூனை வாய்க்கிறேன், கடைசியில் பார்த்தா அப்படியே இருப்பேன். பூனையாக தான் ஆயிருப்பானே ஒழிய அவன் யாரா மாதிரி இருக்க மாட்டான். ஏன்னா மனசில் வரும். சிலருக்கு என்ன தெரியுமா, பார்த்த உடனே அவங்கள பார்த்த உடனே அவங்கள மாதிரின்னு ஆயிரும், இவங்கள பார்த்த உடனே இவங்கள மாதிரி ஆயிரும். அந்த காலத்தில் டிஜிஎஸ் தினகரனை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு ஆசை, நானும் எப்படி மாறிடணும், அவரை மாறி அப்படியே கையை வைக்கிறது, உருட்டுறது. இப்போ கொஞ்சம் உருட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உருட்டு ஓவராக கொஞ்சம் உருட்டுற ஊழியக்காரங்க நிறைய பேர் உருட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க.
அப்போ அவங்கள பார்த்து, ஆனால் இது என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, நானும் எனக்கு ஊழியம் செய்ய விருப்பம் வந்தது நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே. ஆனால் அந்த விருப்பம் மைண்ட்ல இருந்து வரல, அது உள்ளத்தில் இருந்து வந்தது. அல்லேலூயா. அப்படி மைண்ட்ல இருந்து வர்றதுக்கும் ஹார்ட்ல இருந்து வர்றதுக்கும் என்ன வித்தியாசம்? வாட் இஸ் டிஃபரண்ட்? என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த சிலர் சொல்லுவாங்கல்ல, நேற்று பேஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காளான், அப்படி மாதிரி சில விருப்பம் வரும், ஒரு 2-3 நாளில் என்ன செஞ்சிடும், போயிடும். அப்புறம் வேற ஒரு விருப்பம் வரும். சிலர் இந்த இதை மாற்றிக்கிட்டே இருப்பான், லவ்வர்ஸை மாற்றிக்கிட்டே இருப்பான் பாருங்க. பார்க்குற மாதிரி இவன் சிம்சன் ஆவி மாதிரி பார்த்த உடனே ஆகா ஓகேம்மா, அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இன்னொன்று பார்த்தா அதை விட இது பெட்டர், இது ஓகே, அதை விட இது ஓகே அப்படின்ட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா 0லே இருப்பான். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணாமல் 0லே வாழ்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த மனசும் மாம்சமும் விரும்புகிற விருப்பம் அது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். ஆனால் தேவன் தருகிற விருப்பம் கடைசி வரை இருக்கும். நான் அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். இப்போ நமக்கு திடீர்னு ஒருத்தரை பார்த்தோன்னா அவங்கள மாதிரி ஆகணுங்கிற ஒரு ஆசை வருது இல்லை? அப்படி யாருக்காவது வருதா? ஐ எம் சிங் சம்படி, நான் யாரையாவது பார்க்குறேன்னா வரலையா? அப்படி ஆசையை வரலையா? அவங்கள பார்த்தோன்னா அவங்கள மாதிரி ஆகணும்ன்ட்டு. அப்படின்னா நீங்கள் லீடர் ஆக முடியாது. யூ காண்ட் டு பிகம் எ லீடர். நீங்கள் யூ வாண்ட் டு பி எ லீடர். ஒரு லீடரை பார்த்த உடனே அவரை மாதிரி ஆகணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வர்றது ஒரு லஸ்ட்டாக கூட இருக்கலாம். அது வரணுங்க, அது வரணும். ஆமாம், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஹீரோ இருந்தாங்க. அந்த 2 ஹீரோவை மனசில் கற்பனை பண்ணி ஊரை விட்டு ஓடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்காக சென்னை எக்மோரில் ஒரு டீமே இருக்கும். இவன் சவுத்தில் இருந்து வந்தவன், இவன் நடிகனை பார்க்க வந்தவன், நடிகனை பார்க்க வந்தேன். ஏன்னா அவங்க ஹீரோ கவர்ந்துடுறாங்க. இன்னைக்கு இந்த உலகத்தில், இந்த தமிழ்நாட்டிலே ரொம்ப கேடுகட்ட ஒருத்தன் இருந்தால் அவன் இன்னும் இருக்கிறான். அவன் தான் நல்ல ஸ்மோக் பண்ணுறதுக்கு பழகி கொடுத்தவன். அது எப்படி போடு, பீடியை ஸ்டைலாக போடு, அப்படி போட்டு அப்படி போடு, வாயில் இருக்கும். அப்புறம் புகை விடுறது, இந்த ரவுண்டாக விடுவான் பார்த்துருக்கீங்களா? புகை விட்டு காட்டுறது. அதுக்கு ஒரு பழமொழின்னு சொல்லிக்கிடுவேன். என்ன பழமொழி? புண்பட்ட நெஞ்ச புகை விட்டு ஆற்று. நீ ஆற்றவா செய்கிற, நீ உன் வாழ்க்கையை சாகடிக்கிற. அந்த மாதிரி இளைஞர்களை கெடுத்தது. அப்படியே அப்படியே சொல்லுவாங்க, அப்படியே அடிமா அப்படி போட்டு பிடிப்பான், அப்படி நிற்கிறான். என்ன இதெல்லாம் என்னது? அவனை அந்த ஆக்டர் அவனை என்ன செஞ்சிட்டாரு, கவர்ந்துட்டாரு. இப்போ என்ன செய்வேன், இவனும் அவரை மாதிரி மாறுவேன். ஒரு ஓவரில் 6 சிக்ஸர் அடித்தா ஒருத்தன். ஆனால் எல்லாரும் அது ட்ரை பண்ணலாம், ஆனால் எல்லாரும் எப்போதும் நடக்காது. இப்போ என்ன பண்ணுறது, சில ஹீரோக்கள் மற்றவர்களை கவர்ந்து கொள்ளுகிறார்கள். அவர்களை ஃபேன் பண்ணி கூப்பிடுவாங்க. ஃபேன்னா என்னது? விசிறிகள். அருமையானவர்களே, சில விருப்பங்கள் மனசுல இருந்தும் மாம்சத்தில் இருந்தும் வர்றது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். அப்புறம் என்ன போயிடும், காணாமலே போயிடும். லிசன் கேர்ஃபுல்லி. ஆனால் தேவனுடைய வில் ஆஃப் கைண்ட், இந்த தயவுள்ள சித்தம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பிறக்கும். that mean vision. listen, that mean vision. அதுதான் தரிசனமாக மாறும். அல்லேலூயா. தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பங்களையும் செய்கைகளையும் உங்களிலே உண்டாக்குகிறார். ஆனால் இங்கே உண்டாக்குறது, இங்கே சாத்தான் சேர்ந்துக்கிறோம். மைண்டில் சாத்தான் சேர்ந்துக்கிறோம். சிலர் பைத்தியம் பிடிச்சி அலைகிறான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அவன் பைத்தியம் இங்கே பிடிக்க மாட்டான். எங்கே பிடிக்கும்?
அதையே நினச்சி சில தோல்வியை நினச்சி சில இழப்புகளை நினச்சி பைத்தியம் பிடிச்சிடும். மைண்ட் அட்டாக் ஆயிரும். அதனால் அந்த மைண்டுக்காக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். என்னைக்காவது ஆண்டவரே என்னுடைய மனதுக்காக நன்றி அப்படின்னு இருக்கீங்களா? ஏன்னா இதில் நிறைய நுண்ணரம்புகள் இருக்கிறது. எனக்கு நேற்று கூட எனக்கு ஹாஸ்பிட்டல் போய் இது செக்கப் பண்ண வேண்டி இருந்தது. அப்போ என்னென்னா அந்த நுண்ணரம்புகள் அந்த டெத் ஆயிடுச்சு. தேவன் ரொம்ப அற்புதமானவர். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆகவே இந்த மனது சில மனசை போட்டு குழப்பாதராமா பார்த்தீங்களா? இந்த மனம், அதனால தான் அவன் தெரியாமல் மனம் ஒரு குரங்குன்னு சொல்லிட்டான். ஏன்னா அங்கிட்டு தாவி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஆகவே இந்த மனதிலிருந்து வருகிறதெல்லாம் அது மறைந்து விடும். ஆனால் உங்கள் இருதயத்திலிருந்து வருகிற விருப்பங்கள் நீங்கள் செத்த பிறகும் அது நிறைவேறும். தாவீதுக்கு ஒரு அழகான ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் அவனுக்குள்ளே உண்டான போது அது மைண்டிலிருந்து வரல. அது எங்கேருந்து வந்தது? இருதயத்திலிருந்து வந்ததுனால அவனால் அதை கட்ட முடியலை. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ ரொம்ப டேமேஜ் பண்ணிட்ட, வேணாம், உன் சன் வில் பில்ட் தட் டெம்பிள். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனாலும் தாவீதுனுடைய விருப்பம், அதுக்கப்புறம் அவன் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு வச்சு தான் செத்தான். அல்லேலூயா. அப்போ இப்போ லிசன் கேர்ஃபுல்லி. உங்கள் மனசில் இருந்து வர்ற எண்ணங்கள், திடீர்னு ஒரு பிஸ்னஸ் மேன் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவரை மாதிரி நானும் பிஸ்னஸ் பண்ணணுன்ட்டு போகிறோம், செய்கிறோம், முயற்சி பண்ணுறோம், ஆனால் ஃபெயிலியர் ஆகி போகுது. என்ன அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வெறும் வில் பவர் மட்டும் பத்தாது, காட்ஸ் பவர் வேணும். இதை வேற எங்கேயா சொல்லியிருந்தா கைத்தட்டு பயங்கரமாக விழுந்திருக்கும். உங்களுக்கு இன்னும் புரியவே இல்லை. அதாவது ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு அவனுடைய தன் நம்பிக்கை மட்டுமல்ல, அவனுக்கு தேவனுடைய நம்பிக்கையும் வேணும். சிலர் எப்படி வாழணும்னு நினைக்கிறாங்கன்னா, தங்களுடைய வில் பவர், அந்த மைண்ட் பவரை வச்சே வாழலான்னு நினைக்கிறாங்க. அது துன்மார்க்கம். நீதிமானாகிய உங்களுக்கு கர்த்தர் சப்போர்ட் பண்ணுவார். நீங்கள் ஒரு சின்ன காரியத்தை தொடங்குங்க, கர்த்தர் சப்போர்ட் பண்ணுவார். நீங்கள் ஒரு காரியத்தை விரும்புங்க, கர்த்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுங்க, கர்த்தர் சப்போர்ட் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஏன்னா அது நீதிமான். நீங்கள் மற்றவங்களை காட்டிலும் விசேஷமானவர்கள். உங்களுக்குள்ள அந்த ஏபிலிட்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இப்போ அந்த விருப்பம் எங்கிருந்து வர வேண்டும்? இருதயத்திலிருந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். இருதயத்திலிருந்து வர வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சில நேரம் நம்ம கூட பேசுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேரோட பேசியிருக்கிறாரு? ஆமென். எங்கேருந்து பேசுவார் தெரியுமா? அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா அங்கே கொண்டு என்ன வைப்பார்னா, அவருடைய கைண்ட் ஆஃப் வில். நான் அந்த ஒரு இதோட முடிக்கிறேன், 2வது பாயிண்ட்டுக்கு போல. இந்த தேவனுடைய சித்தத்தில் கைண்ட் இருக்கும், தயவு இருக்கும். நல்லா கவனிங்க, நான் முடிக்க போகிறேன், அங்கிட்டு வேடிக்கை பார்க்காதீங்க, கன்க்ளூஷன் பண்ணுறேன். தேவனுடைய விருப்பத்தில் என்ன இருக்கும்? தயவு இருக்கும், ஃபோர்ஸ் இருக்காது. ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது கூட அவர் ஒழுங்காக ஊழியத்துக்கு வந்துடணும் சொல்லவே மாட்டார். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. தேவனுடைய சித்தம் யாரையுமே கம்பல் பண்ணாது. அதில் ஒரு தயவு இருக்கும், அதனால தான் அந்த சித்தத்துக்கு என்ன பேர்? தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தம். அல்லேலூயா. இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் இருதயத்தை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. கர்த்தருடைய சித்தம் அங்கிருந்து வெளிப்படும். இப்போ சில காரியங்கள் எல்லாம் கவனிங்க. உங்களுக்கு விரோதமான சில காரியங்கள் நடக்கும்போது, இல்லை இது பாதிப்பை உண்டாக்கும் என்று தேவன் அறிந்தால், உங்கள் இருதயத்தில் சில நேரம் என்ன உண்டாகும்? சம் ட்ரபிள்ஸ், கொஞ்சம் குழப்பம் உண்டாகும்.
அந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கைக்கிட்டீங்கன்னா அந்த குழப்பம் உங்களை விட்டு விலகும். ஹல்லேலூயா. இயேசு கெத்செமனேவில் அந்த மாதிரி தான் போராட்டத்துக்குள்ளானார். கெத்செமனே தோட்டத்தில் சிலுவை அவருக்கு முன்னால் அந்த பாடுகளெல்லாம் அவருக்கு முன்னால் படமாய் காட்டப்பட்ட போது அவர் ரொம்ப வேதனைப்பட்டார். அவர் சிலுவையை சுமக்கிறதுக்கோ யூதர்களுடைய அடிக்க பயப்படலை. மனுக்குலத்தின் அத்தனை பாவமும் அத்தனை வியாதியும் தன் மேலே வைக்கப்படும் பொழுது புழுவாய் துடிக்க போகிறதை நினைத்து தான் அவர் ஜெபிக்கிறாரு. லூக்கா 22:42 என்ன ஜெபிக்கிறாரு? உமக்கு இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இத அழுத்தி சொல்றாரு பாத்தீங்களா? ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி. அல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல தான் முழுவதுமாய் தன்னுடைய பிதாவின் சித்தத்திற்கு தன்னை என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். இந்த இடத்துல அவர் மனுஷனா இருந்ததுனால, கவனிங்க, நான் முடிக்கிறேன், அவருடைய மனது சொல்லுகிறது இந்த சிலுவை பாடு எதற்கு. அந்த இடத்துல மனதுல சாத்தான் வர்றான். அதனால தான் பவுல் சொல்றான், உங்கள் மனதும் சர்ப்பமானது தனது தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று கெடுக்கப்படுமோ என்று. ஒரு பாஸ்டருக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? பயந்து பயந்து சாகணும். நாளைக்கு இந்த விசுவாசி அந்த சேர்ல இருப்பாரா? அவர் வருவாரா? யாரு குரூப்ல இருந்து லெஃப்ட் ஆக போறாங்க? திக் திக் நிமிடங்கள், திக் திக். நான் 10 குரூப் வச்சுருக்கேங்க, அதை சொன்னேன். அதில் என்பிஎன்ல எனக்கு 7 குரூப்புக்கு நான் அட்மினாக இருக்கிறேன். அப்புறம் எத்தனை குரூப் இருக்குது பாருங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனசும் மாம்சமும் போராடுகிறது இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. அல்லேலூயா. ஆனால் அந்த சூழ்நிலையில் இயேசு சொன்ன அந்த வார்த்தை, என் சித்தத்தின்படி. அவன் பிசாசு போராடுறான் பாருங்க, கெடுக்கிறான் மனசை. என்ன செய்ய பார்க்குறான்? கெடுக்கிறான். இயேசுவையே கெடுக்க வந்தாலும் அப்போ நம்ம என்ன பெரிய ஆளா? உன் மனசை கெடுப்பான். பைபிள் படிக்க விடாதபடி கெடுப்பான், ஜெபிக்க விடாதபடி கெடுப்பான், சர்ச்சுக்கு ஒழுங்காக போக விடாதபடி கெடுப்பான், தேவனை ஆராதிக்க விடாதபடி கெடுப்பான். அப்படியே டயர்டாக இருக்கிற மாதிரி ஆக்கி நம்மளை தூங்க வச்சு தாலாட்டு போட்டுக்கிட்டு இருப்பான். கிறிஸ்துவை பற்றிய சத்தியம். ஒரு சபையில் கண்ணீரை துடைப்பார், கவலையை மாற்றுவார், ஒன்று மேன்மையாக்குங்கிறது மட்டும் இல்லை, கிறிஸ்துவை பற்றிய சத்தியம். அல்லேலூயா. சத்தியத்துக்காய் வாழ்றவங்க தான் சபையில் நிலைச்சிருப்பாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஏன்னா மனது கெடுக்கப்படக்கூடியது. ஒரு சின்ன வார்த்தை சிலரை கெடுத்துரும். ஒரு ஃப்ரெண்டை சீக்கிரமாக கெடுத்துருவான். அவனை நல்ல வழி கொண்டு வர்றதுக்கு உயிரை கொடுக்கணும், கெடுக்கிறதுக்கு 1 நிமிஷம் போதும், கெடுத்துருவான். அதனால தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மற்ற காரியங்களுக்கு நீதிமான்கள் விலகி இருக்கணும். இயேசுவை மனதை கெடுக்க பார்த்த பிசாசை ஆண்டவர் அந்த கெத்செமனேல ஜெயிச்சாரு. இப்ப சொல்றாரு, என் சித்தத்தின்படி அல்ல. அந்த சித்தங்கடத்துல விருப்பம்னு சொல்லுங்க. இதாவே என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் ஆண்டவருக்கு இருதயத்தில் இருந்து வர்ற தயவுள்ள சித்தம் என்னன்னு, அவர் சிலுவையை சுமக்க வேண்டும். ஆனால் மனதிலிருந்து வர்ற கெடுக்கக்கூடிய சித்தம் என்ன? அவர் சிலுவையிலிருந்து தன்னை தப்பித்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு தேவன் நமக்கு அவருடைய சித்தத்தை நம்முடைய இருதயத்தில் வைக்கிறார். அதனால் சோர்ந்து போகாதீங்க.
அவர் உங்கள் கூட இருக்கிறாருங்கிறது இதுதான் அடையாளம். உங்கள் கூட பேசுகிறாருங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். மனது இப்போ இந்த நினைவுகள் ரோரிங்க, அலை பாய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். அலை பாயுதே, நம்ம மனசு என்ன பாய்ஞ்சிக்கிட்டே இருக்கும்? அலை பாய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். இது ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆனால் இருதயம் நடுக்கடல் மாதிரி இருக்கும். கரையில் பார்த்தீங்கன்னா என்ன வந்துக்கிட்டே இருக்கும்? அலைகள், கொந்தளிப்புகள் எல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நடுக்கடல் எப்படி இருக்கும்? அதுதான் உங்கள் இருதயம். ஹல்லேலூயா. நம்ம இருதயத்தில் கர்த்தர் இருக்கிறாரு. இந்த இருதயத்துக்கு இன்னொரு பேர் ஆவி. இந்த ஆவியில் மனச்சாட்சி இருக்குது, உணர்வு இருக்குது, ஐக்கியம் இருக்குது. இந்த மூணும் இந்த ஆவியில் இருக்குது. இந்த உணர்வு இருக்குது பாருங்க, அந்த உணர்வில் தான் கர்த்தர் நம்மோடு பேசுகிறாரு. ஹல்லேலூயா. சில விருப்பங்களை கொடுப்பார். எனக்கும் அந்த மாதிரி சில விருப்பங்களை கொடுப்பார். அதை சில நேரம் நான் சாதித்து காட்டணும். சாதனையிலையும் வேதனையும் இருக்கும், விமர்சனங்களும் இருக்கும். திடீர்னு போய் அங்கே போய் ஜெபம் நடத்துன்னு உள்ளத்தில் ஏவுவார். நான் வாக்கிங் போய்கிட்டே இருப்பேன். திடீர்னு ஆண்டவர் உணர்த்துவார். உடனே நான் எனக்கு அங்கங்கே இருக்கிறவங்களோட காண்டாக்ட் பண்ணும்போது அது கர்த்தர் உணர்த்தினார்னா அதை கேன்சலே பண்ண மாட்டேன். ஆனால் சில நேரம் மைண்டில் இருந்து வரும். நம்ம அந்த அங்கே கூட்டமே வைக்கல, அங்கே ஒரு கூட்டம் வச்சானே, இங்கே ஒரு மீட்டிங் வைக்கல. இப்போ நான் ஜூனில் பாருங்கள் மேலே கம்ப்ளீட்டாக விட்டுட்டேன். இப்போ ஜூனில் எனக்கு இன்னும் லீடிங்கே இல்லை. ஆனாலும் புதன்கிழமை ஒரு மீட்டிங் நோட்டீஸ் போட்டுட்டேன். இன்னும் லீடிங்கே இல்லை. இப்போ கர்த்தர் சில நேரம் கரெக்டாக பேசுவார். மனசில் இருக்கிறது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். மனசும் மாம்சமும் படி விரும்பினதல்ல, கர்த்தருடைய தயவுள்ள சித்தம் என்னிலிருந்து வெளிப்படட்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ரீமா ராதா ராபால ஷாமா ராதா நக்கா ராபாலபா. ஹல்லேலூயா. என் சித்தம் அல்ல உன் சித்தம் நாதா, என்னாலே அல்ல என்னாலே அல்ல, என் சித்தம் அல்ல உன் சித்தம் நாதா, என்னாலே அல்ல மாலே ஆகும் மாலே ஆகும். தகப்பனே, நீதிமானுடைய விருப்பம், ஆசை, நன்மை என்று சொன்னீங்க. நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும் சொன்னீங்க. இது எங்க மனசிலிருந்து வர்றதல்ல ஆண்டவரே, உங்களுடைய தயவுள்ள சித்தத்தின்படி. எல்லாரும் சொல்லுங்க, உங்க தயவுள்ள சித்தத்தின்படி. ஆமென். எனக்குள்ள அந்த விருப்பம் வரட்டும், அந்த அழைப்பு வரட்டும். ஓ, அதை நான் உணரட்டும். கிரியை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.